மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பூர் மாநகராட்சியின் மைய பகுதியில் ஜெய்வாபாய் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி ஆசியாவிலேயே அதிக பெண்கள் படிக்கும் பள்ளியாக விளங்கி வரும் நிலையில் இங்கு ஏராளமான மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் +1 மற்றும் +2 படிக்கும் மாணவிகள் சிலர் இன்ஸ்டாகிராமில் குழு ஒன்றை அமைத்து அதில் தாங்கள் தான் கெத்து என்ற பாணியில் ஏராளமான ரீல்ஸ் வீடியோக்களை பதிவேற்றி வந்துள்ளனர். அதேபோல் திருப்பூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவிகளும் இதுபோலவே இன்ஸ்டாகிராமில் குழு அமைத்து ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு வந்துள்ளனர். அந்த சமயத்தில் ஜெய்வாபாய் பள்ளி மாணவிகளுக்கும் கணபதிபாளையம் பள்ளி மாணவிகளுக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ போடுவதில் அடிக்கடி மோதலும் போட்டியும் ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் குழுவில் மாணவிகள் தங்களுடைய காதலர்கள் குறித்தும் பேசிக் கொண்டதால் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட தொடங்கியுள்ளது. இதன் நீட்சியாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் உன்னுடைய ஆள் பெரிய ஆளா, என்னுடைய ஆள் பெரிய ஆளா என வினோதமான தகராறு ஏற்பட்டு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியானது உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் கடந்த 24ஆம் தேதியன்று ஜெய்வாபாய் பள்ளி மாணவிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு பேருந்தில் 10 கிலோமீட்டர் பயணம் செய்து கணபதிபாளையம் பள்ளிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு பேருந்திற்காக காத்திருந்த மாணவிகளிடம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் குறித்து பேசி வம்பிழுத்துள்ளனர். இந்த சண்டை பெரிதானதால் இரு பள்ளி மாணவிகளும் ஒருவரை ஒருவர் நடு ரோட்டிலேயே மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இளம் வயது மாணவிகள் சிலர் முகத்தை மறைத்துக் கொண்டும் பலர் முகத்தை மறைக்காமலும் ரோட்டிலேயே தகராறில் ஈடுபட்டதால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. இதை பார்த்து திகைத்து போன பொதுமக்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். அப்போது தடுக்க முற்பட்டவர்களையும் டோஸ் விட்ட அந்த மாணவிகள் ரோட்டிலேயே ஓடி ஓடி தாக்கிக் கொண்டனர். இந்த விஷயம் பற்றி பள்ளி நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் வர அனைவரும் சேர்ந்து தகராறில் ஈடுபட்ட மாணவிகளின் பெற்றோரை வரவழைத்து பேசியுள்ளனர். மேலும் இளம் வயது மாணவிகள் என்பதால் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் குழு கூட்டத்தில் வைத்து பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என கூறிய நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இதற்கான கூட்டம் நடக்க உள்ளது. இந்த சூழலில் அரசு பள்ளி மாணவிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.